இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு. அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும். நீ யாரா வேணா இரு, தளபதியோட வெறியாட்டத்தை பார்க்க ரெடியா இரு. சூப்பர் ஹீரோ போஸ். இப்ப சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு. தள்ளு தள்ளு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளவு பெரிய மூத்தவர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களா இருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய ஃபீல்டுல பதிவிட்டிருந்தாலும் பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளவு ஒரு பாரம்பரியமான, எவ்வளவு ஒரு மேலிடமான சட்டமன்றத்துல அவருடைய பேரை சொல்றாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களா இன்றைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. பாட புத்தகத்துல வர அளவுக்கு எங்க பரம்பரை வசந்துருச்சுடா. அடாடா நேர்காரங்களை மக்கள் பார்த்து காய்ச்சி துப்புறாங்க. உண்மையிலே இந்த வீடியோலாம் உங்களுக்கு சென்றடையுதா, இல்லை பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு கட்சி, உங்களோட திமுக கட்சி அழியிறக்க காரணமே நீங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் தான் காரணமாயிருங்க. ஏன்னா காய்ச்சி துப்புறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஏண்டா போட்டோம்னு வேதனைப்படுறாங்க. ஏன்னா விஜய் வந்துட்டாரு, மாற்றத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. அவர் எப்படி ஆட்சி செய்கிறாரு, எப்படி சிறப்பாக பண்ணுறாரு, நாட்டுக்கு எப்படி கொண்டாரு, அந்த உணர்வு இல்லை உங்களுக்கு. சரியா? இதே ஏடிஎம்கே செய்யும் போது ஏன் வாயும் பொத்திட்டு இருந்தீங்க? அதேமாதிரி திமுக செய்ச்சா ஏன் ஏடிஎம்கே பொத்திட்டு இருக்கு? ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் திட்டு வேலை பார்க்குறது, ஊழல் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்க்குறது. நான் செய்யும்போது நீ பேசாமல், நீ செய்யும்போது நான் பேசாமல் இருக்கணும். இப்போ பார்த்தா திமுக காய்ச்சி துப்புறாங்க. ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும்னு தெரியல. திருஷா வீட்டில் தண்ணி வரலன்னு சொல்லி ஒரு இதுவாக பேசுகிறாரு. அதே மாதிரி அனிதா ராஜேந்திரன் ரவுடி மாதிரி பேசுகிறாரு. மார்த்தாண்டன் ரவுடி மாதிரி பேசுகிறாரு. ஆர்எஸ் பாரதி மக்களை சாவச்சுறாரு. உங்களை காய்ச்சி துப்புறாங்கடா. உண்மையிலே வெக்கமாக இல்லை. கட்சி அழியிறதுக்கு காரணமே நீங்கள் தான். சரியா? திமுக 100 நாட்கள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தியிருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துவதற்கும், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்வதற்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம், நன்றி தெரிவித்தோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். அப்படி சொல்றா சிங்காப்பட்டி வா என்ன பொட்டா என்ன? என் பேரு உதயநிதி. எனக்கு என்னைக்கும் பிடிக்காது அநீதி. நான் பேசுனா பிடிக்கும் எல்லாருக்கும். என்ன நான் பேசுறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். நான் பேசுனாலே ஆகுது சர்ச்சையா. பேசாம இருக்க நான் என்ன கட்சிலையா? நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு சேரும். என் பேரு விஜய். நான் நடிச்ச படமெல்லாம் மாசு. மக்கள் கிட்ட ஏமாத்தி வாங்க மாட்டேன் காசு. நான் பேச மாட்டேன் பொய்யு. என்னோட மக்கள் மேல வைக்காதீங்க கையு. நான் நடந்தா அதிரடி. பேசுனா சட்டசபையில வெடிக்கும் சரவெடி. உங்களுக்கு சலாம் போடு என்ற வார்த்தை அவை குறிப்பு நான் நீக்கிடுறேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டு, அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான் நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். அது யாரா இருந்தாலும் சரி, நான் ஒருத்தனையும் விட மாட்டேன். திருடிட்டு போக விட மாட்டோம். சிஎம் சார், டீம் I'm at Nanganalla. I'm at Perangodi. I'm at Palakarnadi.
I'm at Matipakam. குட். இது ரொம்ப சீரியஸான கேம். செக் யுவர் பேக். What is this? What am I supposed to do with this? What exactly is this? கைஸ், யாரும் பேனிக் ஆகாதீங்க. அந்த போஸ்டர் வச்சது நான் தான். ஓபன் பண்ணி பாருங்க. We have to do this together. Welcome. ஆரம்பிக்கலாம். பொண்ணு லண்டன்ல படிக்குது, சட்டம் மேற்படிப்பு. நான் பார்க்க போயிருந்தேன் அண்ணா, பார்க்க போயிருந்தேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம பூச்சி ஊருங்க பையன், இங்க ஜெயக்குமார் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேகர் பாபு பையன் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. தமிழ் வழி கல்வி, பழைய அல்வா புது வாய். திமுக காரனுங்க ஒரு 60 வருஷமா உருட்டின உருட்டுக்கள் பல. இதுல தமிழ் வழி கல்வி அறுத பழசு. எங்க அப்பா திமுக இருந்தபோது கருணாநிதி கும்பல் இதே கதையை அவுத்து விட்டானுங்க. எங்க அப்பா இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என் 2 சகோதரர்களையும் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டார். 6 மாசம் கழிச்சு பார்த்தா திமுக காரனுடைய கார் ஒண்ணு கூட அந்த பள்ளி பக்கமே காணும். என்னன்னு விசாரிச்சா கருணாநிதி முதற்கொண்டு எல்லா திமுக காரனும் அவன் குழந்தைய அந்த பள்ளியிலிருந்து எடுத்துட்டு சென்ட் பீட்ஸ், டான் பாஸ்கோ போன்ற ஆங்கிலேய பள்ளிகளில் சேர்த்துட்டானுங்க. எங்க அப்பா அப்பவும் அதே பள்ளியிலே வச்சிருந்தார் என்னுடைய அண்ணன்களை. பாருங்க, ஒரு கொள்கைக்காக எங்க அம்மா ரொம்ப சண்டை போட்டு அண்ணன்களை வேறு பள்ளிகளுக்கு மாற்றினார். மக்களே, இந்த சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் சொல்றதுக்கு என்ன மாதிரி ஆட்கள்னாலதான் முடியும். கேட்கறது கேட்காதது உங்க இஷ்டம். இனி ஜென்மத்துக்கும் இவனுங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இவங்களுக்கு மீனவர்களை பார்த்தா முட்டாள்களா தெரியுதா, இல்ல ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்தா முட்டாளா தெரியுதான்னு தெரியல. இந்த வீடியோவை கேளுங்களேன். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது என்ற உறுதிய இந்த மேடையில நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்க தொடர்ந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பையனோட நிலைமை தான் உங்களுக்கும். இந்த பையன் தொடர்ந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணதுனால கட்டுப்பா சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட ஏதாவது வழி இருக்கா பிரதர்? ஒரு வழி இல்ல, வீட்டுக்கு தான் போகணும். சரி, நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அவரை கட்டியா பாரு. உண்மைதாயா, பார்க்க கிறுக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீங்க.